வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து ரொம்ப கோவமா வந்து, டேய் மனோஜ் வெளில வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப ரோகிணி வராங்க. இப்ப ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்க ரொம்ப ஷாக் ஆக போறீங்க. பாருங்க, உங்க தொழிலதிர் பற்றின எல்லா விஷயமும் இப்ப வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டா, இதெல்லாம் உனக்கெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் வெட்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, மீனா நீ தப்பிச்சுட்ட, எப்படியா அவனை கல்யாணம் பண்ணாம பார்லராமா? அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, என்னங்க ஒண்ணுமே புரியல, நீங்க என்னங்க சொல்ல வரீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜயாவும் வந்துறாங்க. என்னடா இப்போ மனோஜ் கிட்ட என்னடா வம்பிழுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனோஜ் கிட்ட நான் வம்பிழுக்குறது எல்லாம் இருக்கட்டும், அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு சொல்லி நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா வேலை பண்ண, அவன் ஏண்டா இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ அண்ணாமலை சொல்றாங்க, டேய் ஏதாவது இருந்தாலும் முத்து கொஞ்சம் தெளிவா பேசு. மீனா நீயும் கூட தானமா இருந்தா என்னமா சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. மாமா, இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு வந்தோம்ல, என்ன கிருஷ்ண கூட நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, பேரண்ட்ஸ் மீட்டிங்காக அவங்க பாட்டி கூட வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, அவங்க வந்ததுல இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அதுக்கு எதுக்குடா என்னையே சேலம் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேக்குறாங்க. ஏண்டா ஒன்னும் தெரியாத மாதிரி, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. டேய் எதா இருந்தாலும் தெளிவா பேசுடா, எனக்கு 1000 வேலை இருக்கு, நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா, படிச்சிருந்த உனக்குத்தான் அறிவே கிடையாதே? ஆமா, கிருஷ் எதுக்குடா இப்படி மறைச்சு வச்சு வளர்த்திட்டு இருக்கற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிருஷ் நானும் மறைச்சு வச்சு வளர்த்திட்டு இருக்கேனா? என்னம்மா அவன் உளறான், என்னடா உனக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிறுக்கு அவருக்கு இன்னும் ஒன்னும் பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு விஜயா, என்ன அவன்தான் ஏதாவது உளறிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயும் சேர்ந்து அவனோட சேர்ந்து உளறிட்டு இருக்கற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத்த, நாங்க எல்லாம் ஒன்னும் உளற கிடையாது, இவரு பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்ப ஏதாவது புரியுற மாதிரி சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க. இல்ல கிரிஷ் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி, என்ன கிரிஷ் பற்றிய ஏதோ உளறான், என்னன்னு தெரியலையே, ஆனா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மனோஜாலா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, கிரிஷ்க்கு அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்ன பார்லர் அம்மா இந்த முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, திடீர்னு சம்பந்தமே இல்லாம கிரிஷ் பற்றி இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தமானவங்க இங்க இருக்கிறதுனால தானே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நம்மள பற்றி ஏதாவது தெரிஞ்சு போச்சோ என்னமோ தெரியலையே, ஆனா மனோஜ் கிட்ட போய் ஏதோ பொம்பள மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க பாரு, கிருஷ்ணவுடைய அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறப்போ, அப்போ வேற யாரும் கிடையாது, இந்த மனோஜ் தான் அப்படிங்கறாங்க. இதை கேட்ட மனோஜ், என்னடா உனக்கு என்ன கிறுக்கு, இது பிடிச்சிருச்சேடா, கிருஷ்ணன் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்பதான் நானே அந்த பையனை முன்னாடி முதல்லையே பார்த்திருக்கேன், எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு இல்ல, நீ பார்த்து வளர்த்திட்டு இருக்கற அப்படின்னு சொல்றாங்க. என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அவர் எல்லாம் ஒன்னும் உளரல அப்படின்னு சொல்லி மீனா மறுபடியும் பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ ஏண்டா டென்ஷன் பண்றான்? நீதான் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க பழம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, என்ன இவன் என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கான், என்ன இவன் உளர்றான், இவனுக்கு என்ன கிறுக்கு புடிச்சு கிரிச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தேவையில்லாம நீங்க என்னங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. கண்டிப்பா கிருஷ்ணவுடைய அப்பாவை இவன் இருக்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஆதாரத்தோட இருக்குது, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆதாரத்தோட இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்ல இவன் பண்ற மாதிரியே கிருஷ்ணன் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணா அப்புறம்தான் யோசிச்சு பாக்குறப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. கிருஷ்ணுடைய அப்பா வேற யாரும் கிடையாது, இவனாதான் இருக்கோம். அதுக்கு அம்மா யாரு தெரியுமா? அதான் அன்னைக்கு வந்துச்சுல ஜீவா, அந்த அம்மாதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா உனக்கு என்ன கிறுக்கு புடிச்சுக்கிச்சேடா? நானும் அவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டோமா? இல்லைன்னு எல்லாம் சொல்லல. அதுக்காக நாங்க எல்லாம் எதுவும் பெரிய தப்பு எல்லாம் பண்ணல. ரோகிணி, அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணியும், ஓ இதுதான் விஷயமா? ஏதோ தப்பு தப்பா எங்கேயோ போய் ரெண்டும் புரிஞ்சிட்டு வந்து 2 பேரும் ஏதோ உளறிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு. இங்க பாருங்க முத்து, நல்லா எனக்கு தெரியும் மனோஜ் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து கேவலமான புத்தி எல்லாம் கொண்டவன் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த ஜீவா எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். பணத்துக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. நீங்க போய் எங்கேயோ ஏதோ விஷயத்தை தப்பு தப்பா அரைக்குறையா கேட்டு வந்து இப்ப மனோஜ் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. மனோஜ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கற விஜயா, ஏண்டா அவளுக்கு கூட சந்தேகம் வரல? உனக்கு என்னடா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பண்ணாமல என்னடா முத்து, எந்த விஷயத்தையா இருந்தாலும் தீர்க்க விசாரிச்சுதான் வந்து சொல்லணும். நீ பாட்டுக்கு என்ன வந்து உன் தலை வாழும் வந்து பேசிட்டு இருக்கற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா, இதான்பா உண்மை அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ கொஞ்சம் அமைதியா இருடா. கம்முன்னு இருக்குற குடும்பத்துல, அமைதியா இருக்குற குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஏண்டா அவன்தான் ஏதாவது பேசிட்டு இருக்கான்னா? மீனா, நீ ஏன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க மாமா, இது எனக்கு அப்படித்தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. சந்தேகம் உங்களோட வச்சுக்கோங்க, தேவையில்லாம வந்து இங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னை யாருமே நம்ப மாட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா, நீ சொன்னதெல்லாம் தப்பா போச்சு. கண்டிப்பா அவன் இருக்கற சான்ஸே இல்லை. அவன் கூலால பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மா மேலதான் சந்தேகம் இருக்கு. அந்த அம்மாதான் எகிர அடிச்சு மனோஜ்க்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. இப்ப உங்க மேல யாராவது வந்து குறை சொன்னாங்கன்னா நான் உன்னு ஒத்துக்குவேனா? இல்ல இல்ல, அது மாதிரிதான். மனோஜ் மேல இருக்குற நம்பிக்கையெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, எனக்கு என்னமோ தப்பாதான் படுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. நாம ஏதாவது பேசப் போய் எங்க வெந்தது? தேவையில்லாத நாமதான் வாங்கி கட்டிக்கிட்டோம். நீங்க கொஞ்சம் உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க, நானே என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ரோகிணி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த கிரிஷ் பற்றிய உண்மையை கண்டுபிடிக்காம விடமாட்டாங்க போல இருக்க. இப்பதான் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்து மறுபடியும் கிரிஷ் கூட்டிட்டு போய் இங்க சேர்த்துன்னு தெரியல. கிரிஷ் எதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க போய் பாக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, சரி போய் அம்மா பார்க்க போலாம்னு கிளம்பி போறாங்க.
அங்க போயிட்டு ஏம்மா நீ இப்படி பண்ற. அவனை கிருஷ் வந்து முத்துக்குட்டி மீனாட்டி பேச விட வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஸ்கூலுக்கு தான் போனேன். எதையும் அவங்க தான் வந்து பேசுனாங்க. நான் என்னடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.